நம் காலத்து நட்சத்திரங்கள் வரிசையில் இன்று சுனைனா. பார்க்க பார்க்க பிடிக்கும் என்பது ஹீரோக்களுக்கு மட்டுமல்ல, சில ஹீரோயின்களுக்கும் பொருந்தும். சுனைனா அதில் ஒருவர். வெறுமனே அழகாக இருந்தால் மட்டும் போதாது, ஒரு நாயகிக்கு நடிக்கவும் தெரிய வேண்டும் என்பதை நிரூபிக்கும் மிகச் சில நடிகைகளில் சுனைனாவுக்கு தனி இடம் உண்டு. வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சுனைனா 2005ஆம் ஆண்டில் திரையுலகில் தனது காலடியை பதித்தவர். தொடக்கத்தில் தெலுங்கு படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தவர். மெல்ல நாயகி அந்தஸ்தை அடைந்தார். சிறப்பான கல்வி, பொருத்தமான வேலை, பொருளாதார தன்னிறைவு போன்றவற்றை அடைவதற்கான வாய்ப்புகளை பெறும் பின்னணி இருந்தும் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கும் ஆசை சிலரை திரையுலகுக்கு இழுத்து வரும். சுனைனாவின் நுழைவு அப்படி அமைந்ததா என்று தெரியாது. ஆனால் அவரது நடிப்பை பார்க்கையில் அந்த எண்ணம்தான் மேலோங்கி நின்றது. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஒவ்வொரு மொழியிலும் ஓரிரு திரைப்படங்கள் நடித்த கையோடு தமிழுக்கு வந்தபோது சுனைனா திரையுலகின் நுட்பங்களில் தேர்ந்தவராகி போனார். அழகோடு சேர்த்து நடிப்பையும் மெருகேற்றும் முயற்சிகளில் இறங்கினார். முயற்சி திருவினையாக்கும் என்பதை உணர்ந்தவராக தொடர்ந்து பல படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை தேடினார். அந்த காலகட்டத்தில் அவரை தேவதையாக ரசிகர்கள் கொண்டாடும் படமாக காதலில் விழுந்தேன் அமைந்தது. நீண்ட காலமாக தயாரிப்பில் இருந்தாலும் தொடர்ச்சியான விளம்பரங்களால் திரையுலகே ஆச்சரியப்படும் அளவுக்கு பிரமிப்பூட்டும் வெற்றியை பெற்றது. விஜய் ஆண்டனி தந்த நாக்குமுக்காவையும் மீறி சுனைனாவின் அழகில் சொக்கிப்போனது ரசிக பட்டாளம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் நகுலுடன் மாசிலாமணியில் ஜோடி சேர காரணம் அந்த அடையாளம்தான். அதுவும் கமர்ஷியல் வெற்றியை சுவைக்க புதுமுக நாயகர்களுடன் சேர்ந்து நடிக்க தகுதியானவர் என்ற பெயர் தானாக சுனைனாவை தேடி வந்தது. அதன் பிறகு யாதுமாகி, வம்சம், பாண்டி ஒலிபெருக்கி நிலையம் என தொடர்ந்து நாயகிக்கு முக்கியத்துவம் தரும் படங்கள் அவருக்கு கிடைத்தன. என்னதான் ரசிகர்களின் விசலையும் கைதட்டலையும் ஒரு சேர பெற்றாலும் தான் ஒரு சிறந்த நடிகை என்ற பெயர் வாங்க வேண்டுமென்ற ஆசை சுனைனாவுக்கு எப்போதும் உண்டு. அப்படி ஒரு வாய்ப்பு வேண்டுமென்று அவர் பேட்டி தரவில்லை. திரையுலகைச் சேர்ந்த நண்பர்களிடம் புலம்பவில்லை. ஆனால் அவரது விருப்பத்திற்கு தீனி போடும் வாய்ப்புகள் தானாக அமைந்தன. அதற்கொரு உதாரணமாக அமைந்த படம் சீனு ராமசாமியின் நீர்ப்பறவை. அந்த படத்தில் ஒரு கடலோர கிராமத்தைச் சேர்ந்த சாதாரண பெண்ணை திரையில் பிரதிபலித்திருந்தார் சுனைனா. கண்முன்னே நிற்கும் பேரதிசயத்தை முதன்முறையாக கண்டது போல் அப்படத்திற்கு பிறகே அவரது நடிப்பாற்றலை கண்டு வியப்பின் உச்சத்திற்கு சென்றார்கள் ரசிகர்கள். தொடர்ந்து சமர், வன்மம், கவலை வேண்டாம், காளி, எனை நோக்கி பாயும் தோட்டா என்று தேர்ந்தெடுத்து சில படங்களில் நடித்தாலும் சுனைனாவை தனித்து காட்டும் அடையாளமாக எந்த படைப்பும் அமையவில்லை. அந்த நிலையில் சுனைனாவுக்கு இரண்டாவது இன்னிங்ஸ் என்று சொல்லும் விதமாக அமைந்தது சில்லுக்கருப்பட்டி. அந்த படத்தில் சுனைனா வெளிப்படுத்திய நடிப்பு அவரது திரை வாழ்வின் பெருஞ்சாதனை என்றே சொல்லலாம். குழந்தைகளையும் கணவனையும் கவனித்து போற்றும் வீட்டு பெண்களின் ஒரு முகமாகவும் ஆகிப்போனது அப்பாத்திரம். வயது அதிகமாகும் போது இளமை குன்றும், தோற்றம் மாறும், வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்த எதிர்மறை எண்ணங்கள் பெருகும். அதன் தொடர்ச்சியாக நட்சத்திரங்கள் ரசிகர்களின் ஆரவாரத்தை இழப்பதும் தானாக நிகழும். பெரிதாக ஏற்றங்களும் இரக்கங்களும் என் வாழ்வில் கிடையாது என்பது போலவே இருந்து வரும் சுனைனாவுக்கு அந்த கவலை இல்லை. அதனாலேயே திரைப்படம், வெப் சீரிஸ் என்று எந்த வாய்ப்பானாலும் அதில் தனக்கான இடத்தை தேடுகிறார். தொழிலதிபர் அடையாளம் வேண்டி புதிய வணிகங்களில் ஈடுபடுகிறார். ஒரு நடிகை என்பதை தாண்டி தனக்கான அடையாளங்கள் பலவாறாக இருக்க வேண்டுமென்று உழைக்கிறார். அந்த வகையில் இன்றைய தலைமுறை பெண்களின் முன்னோடி சுனைனா. சூரியனோ சந்திரனோ தினம் தினம் நாம் காணும் எதுவும் நமக்கு பெரிதாக தோன்றாது. ஒரு நாள் வானம் இருட்டினாலும் அவற்றின் அருமை புரியும். திரையுலகை பொறுத்தவரை ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு நட்சத்திரமாக திகழ்பவர் சுனைனா. நிச்சயம் இது புகழ்ச்சி அல்ல, தன்னை முன்னிறுத்திக் கொள்ள விரும்பாத அவரது இயல்புக்கான மரியாதை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.